Okay, hello students. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங்ல இருக்க அப்ளைடு கால்குலஸ் பேப்பர் ரெகுலேஷன் 2025. the subject code is MA25C01. Okay, right? So இதுல இருந்து first யூனிட் என்ன டாபிக் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன இருக்குன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூனிட் ஃபுல்லாகவே அதுதான். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எ செட் டி டு எ செட் இ in a rule that assigns a unique element f of x belongs to e to each element x belongs to d. அதாவது இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ற டெஃபினேஷனில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. செட் டியிலேருந்து செட் ஈக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுலேருந்து ஒரு யூனிக் எலமெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஈச் எலமெண்ட் வந்து அந்த டொமைனில் இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு டி. ஓகே, நெக்ஸ்ட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் ஹூஸ் டொமைன் அண்ட் கோடொமைன் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இஸ் நோன் அஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் இருக்க டொமைனும் கோடொமைனும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பருக்கு சப்செட்டாக இருக்கும். அந்த சப்செட்டாக இருக்கிறது தான் அப்படி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ எ ஃபங்க்ஷன் ஹூஸ் டொமைன் அண்ட் கோடொமைன் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கு சப்செட்டாக இருக்கும். என்னது? டொமைன். ஒரு ஃபங்க்ஷனோட டொமைனோ கோடொமைனோ அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, so next definition, explicit function. If x and y be so related that y can be expressed explicitly in terms of x, then y is called explicit function of x. Example பாருங்க, உங்களுக்கு புரியும். y equal to x square minus 4x plus 2. அதாவது explicit functionனா அந்த ஒய்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். அதாவது ஈக்குவேஷனுக்குள்ளே வேரியபிள் எக்ஸ் இருக்கும். எதை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்? ஒய்ன்ற வேரியபிளில் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பி ஸோ ரிலேட்டட் தட் ஒய் cannot be expressed explicitly in terms of x, then y is called implicit function of x. ஸோ அதை என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதில் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனாக எக்ஸும் இருக்கும், ஒய் வேரியபிளும் இருக்கும். ஓகேவா? அதாவது எக்ஸ்பிளிசிட்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஈக்குவேட்டிங் டு ஒய், அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டொமைன், கோடொமைன், இமேஜ், ரேஞ்ச், இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்த டாபிக் தான். ஸ்கூலிங்கில் சொல்கிறேன். ஸோ லெட் தி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, தென் செட் ஏ இஸ் கால்டு தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், செட் பி இஸ் கால்டு தி கோடொமைன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு இருக்குன்னா அந்த ஏ செட் ஏ தான் கோடொமைன், அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் பின்றது கோடொமைன். ஸோ நெக்ஸ்ட்டு த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் of all the elements of A under the function f is called the range of f and is denoted by f of A. ஸோ இந்த இதெல்லாம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான். ஸோ இந்த சம்க்கு போகலாம். Find the domain and range and sketch the graph of the function f of x equal to x square. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். given function என்ன? f of x equal to x square, that is f of x என்னன்னு எடுத்துக்கலாம்? equating to y. அப்போ y equal to x square. y equal to x squareன்றது எதோட ஈக்குவேஷன்? பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஓகே, இங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லி இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். டொமைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ரேஞ்ச் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் தானே. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸெட்ரா, -2 -1 0 1 2 எக்ஸெட்ரா. ரேஞ்ச் ஒய். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் போடணும். மைனஸ் இன்ஃபினிட்டி வந்துடும். அடுத்து -2 இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோம்னா இங்கே என்ன வரும்? 4. அடுத்து -1 போட்டோம்னா 1, இங்கே 0 1 4 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. இப்போ கிராஃபும் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்களா, ஸோ கிராஃப் போட்டுக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். ஓகே, சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் 0 1 2 3, இந்த சைடு -1 -2 -3, அதேமாரி இந்த பாட்டம் வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ், டாப் வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? -2, 4. ஸோ எங்கே வரும்? இந்த இதுக்கு நேராக -2, 4. அடுத்தது -1, 1. நெக்ஸ்ட்டு 0, 0. அடுத்தது 1, 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 2, 4 பாயிண்ட். இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கிது? ஒரு கர்வ் கிடைக்குதா? இந்த கர்வ் என்ன கர்வ்? எதோட கர்வ்? பேரபோலாவோட கர்வ். ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இதுக்கு வந்து டொமைனும் ரேஞ்சும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டொமைனும் ரேஞ்சும் நம்ம எழுதணும். ஓகே, ஹியர் x, y belongs to R. அதாவது ரியல் நம்பரில் தான் x, yன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். த டொமைன் ஆஃப் f is the set of all real number R. தெரிஞ்சது தான் இது நமக்கு. டொமைன் ஆஃப் f is the set of all real numbers. set of all real numbersன்ட்டா வந்துட்டாலே தட் இஸ் -∞ to
ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? அடுத்தது த கிராஃப் ஷோஸ் தட் தி ரேஞ்ச் இஸ் 0, இன்ஃபினிட்டி. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to 0. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பாசிட்டிவ் டேர்ம். ஏன்னா இதில் ஒரு நெகட்டிவ் டேர்ம் நம்ம எக்ஸுக்கு பதிலாக போட்டாலும் அது ஸ்கொயர் ஆகும்போது என்னவா மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டர் than 0வாக இருக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 0வாக இருக்கா, அதனால் என்ன பண்ணுறோம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, greater than or equal to 0 தான் சொல்லியிருக்காங்க. எதில் போய் முடியுதுன்னு சொல்லலை. ஸோ தட் இஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல். அதாவது பர்டிகுலராக நம்மளால் சொல்ல முடியுதுன்னா தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். சொல்ல முடியாதது ஓப்பன் இன்டர்வலில் போடணும். இதுதான் இதோட ரேஞ்ச். கிளியரா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.